Hi guys, welcome to JJ Mom's Lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம மாதத்துக்கு ஒரு முறை வீட்டை எப்படி க்ளீன் பண்ணலாம், எவ்வளோ சுத்தமாக செய்யலாம், எவ்வளோ ஈஸியாக செய்யலாம், எப்படி ஸ்டெப்பாக செய்யலாங்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே மணி பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஒரு வேலை முடித்து ஒரு வேலைக்கு தெரியாதவங்க ஒரு புக்கில் எழுதி வச்சுக்கிட்டு செய்யுங்க. வேலையால் வந்தால் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா மறந்த வேலை கூட உங்களுக்கு யாவும் இருக்கும். வேலை செய்ய அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ வாங்க மக்களே வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்மளுக்கு தூசி தட்டுறது நான் இப்போ ரெகுலராக அதை தான் யூஸ் பண்ணுவேன். அது இல்லாதவங்க பெயிண்ட் புருஷ் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். அது உங்களோட விருப்பம். அது இல்லைன்னா இதை வச்சுக்கிறோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மூளை முடுக்கெல்லாம் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அது இல்லைன்னா நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். முதல்ல நம்ம வெளியில் இருக்கிற ஜன்னல் ஃபுல்லாக, அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போக போகிறோம். ஜன்னலை ஃபுல்லாக எல்லாமே இப்படி அடித்து விட்டுட்டு, இது வரைக்கும் வாரமாக அடித்து தான் விடுவேன். அடித்து விட்டுட்டு நம்ம தண்ணி வச்சு இந்த மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி வச்சு நம்ம ஜன்னலில் எல்லாமே துடைப்போம். அதை தான் இப்போ நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. தண்ணி வச்சு துடைச்சிட்டேன். நல்லா பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அப்படியே அந்த உளுக்கில் இருக்கிற கம்பியிலையும் கையோடு துடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி துடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஒண்டியாக தான் வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே நாளில் முடிக்க முடியாது. ஏன்னா சமையல் வேலை வேறு பார்க்கணும், ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பிரித்து வச்சுக்கிறோங்க. திங்கக்கிழமை இந்த வேலை, செவ்வாய்க்கிழமை இந்த வேலை, புதன்கிழமை இந்த வேலைன்னா கண்டிப்பாக நம்மள 3 நாளில் நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை பிரித்து வச்சு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வீடு நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சமாக கண்ணாடி அடிக்கிற ஸ்ப்ரேயை கொஞ்சம் அடித்து விட்டு பேப்பர் வச்சு துடைச்சிருங்க. பளபளன்னு போயிடும். அதுக்கு மேலே கண்ணாடிக்கு உள்ள ஸ்ப்ரே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு மோப் தண்ணி ஸ்ப்ரே பத்தில் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உலுக்கி விட்டு ஸ்ப்ரே பண்ணி அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கண்ணாடி பளபளன்னு போயிடும். இந்த மாதிரி நம்ம பேப்பர் வச்சு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கண்ணாடிகள் எல்லாம் ஜன்னல் கண்ணெல்லாம் துடைச்சோம் அப்படின்னா வீடு பார்க்க நல்லா பளபளன்னு இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். தண்ணி வச்சு துடைச்சாத்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அடித்து விட்டால் கூட நம்மளுக்கு தண்ணி ஊற்றி மாதத்துக்கு ஒரு தடவை துடைக்கும் போது தான் நம்மளோட ஜன்னல்லாம் ரொம்ப சூப்பராக பளபளன்னு இருக்கும். அதுக்கு தான் செய்கிறோம். அப்புறம் நம்மளோட தலைவாச கதவுகள் ஃபுல்லாக எல்லாம் தூசியாக தான் இருக்கும். இதை நம்ம எப்போவுமே வாரம் அடித்து தான் விடுவோம். அப்போவும் தூசியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி நல்லா ஈர துணியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அப்படியே துடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பளபளண்டாயிரும். எந்த பொருளுமே நம்ம வாங்கி போடும்போது ரொம்ப சுத்தமாக தான் இருக்கும். அதை நம்ம பாதுகாக்கிற விதத்தில் தான் நம்மளோட பொருள்கள்லாம் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் கை வச்சு துடைச்சதுனால பாருங்கள், போன மாதம் எனக்கு இல்லை, இந்த மாதம் பாருங்கள் அந்த இடம் பாருங்கள் அப்படி கரல் பிடிச்சி போயிருக்குது. இது நம்ம துடைச்சாதான் நம்மளுக்கு தெரியும். நம்ம சும்மா அடித்து விட்டு போனோம்னா நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம துடைக்கும் போது இதெல்லாம் கவனித்து மார்க் பண்ணி வச்சுக்கிறணும். இந்த இடம் பாருங்கள் அப்படி பொக்குளிச்சிக்கிட்டு இருக்குது. இது பெயிண்டே அடிக்க வேண்டியதுன்னு சொல்லி தான் விலை கூட கொடுத்து நம்மளுக்கு கதவுகள் போடுறாங்க. ஆனால் பாருங்கள் அதுவே பாருங்கள் இதாக இருக்குது. அப்புறம் நம்ம கதவு ஃபுல்லாக துடைச்சாச்சு. இன்னும் உள் பக்கம் தான் கதவுக்கு நான் துடைக்கல. உள் பக்கம் வலையும் கதவும் இருக்கும். அந்த வலையும் நம்ம துடைக்கணும். மாதத்துக்கு ஒரு தடவை துடைக்கணும். இல்லைன்னா கழுவிடுங்க. முடிஞ்சால் கழுவிடுங்க. இது பாருங்கள், இந்த ஓரத்தில் பாருங்கள் இந்த ஒரு மாதிரியாக குழவி கூடு கட்டி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதில் நீங்கள் எடுத்துருங்க. சமையல் பெருசாகவும் இருக்கும், சின்னதாக இருக்கும். நான் குச்சி வச்சு ஒரு கத்தி வச்சு சுரண்டிடுங்க. கை வச்சு இப்படி சுரண்டிங்க அப்படின்னா உங்கள் கை அப்படி விறுவிறுன்னு அப்படி விஷம் ஏறுற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கிறங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சுத்தம் பண்ணையில் இதெல்லாம் பார்த்து செஞ்சுக்கிறங்க. இதெல்லாம் நல்லது இல்லை வீட்டுக்கு. இடத்துல ரொம்ப பெருசாலாம் இருக்கும். எதாக இருந்தாலும் சரி நீங்கள் எதையுமே பார்க்காம உடச்சி விட்ருங்க. அது வரைக்கும் அந்த மூலைகளில் இந்த ஓரங்களில் இப்படி கட்டும். அதோட இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே கதவு உள்ளுக்குள்ளே இந்த இது போட்டிருக்குறோம் பாருங்கள், வலை, அதெல்லாம் துடைச்சிடணும். ஈரத்துணி வச்சு தொடங்கி, இல்லைன்னா முடிஞ்சால் நீங்கள் கழுவிட்டு கூட நீங்கள் காய வச்சு கூட நீங்கள் போடலாம். அது இன்னும் சுத்தமாக போயிடும் உங்களுக்கு. நான் சும்மா ஈரத்துணி மட்டும் வச்சு நான் துடைக்கிறேன். துடைச்சிட்டு அதை எடுத்து மறுபடியும் ஒட்டி விட்டுற வேண்டியதாக முடிஞ்சிருச்சு. முன் கதவு எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு தலைவாச கதவு சுத்தம் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது டைல்ஸ், வெளியே ஒட்டியிருக்க டைல்ஸை கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் நல்லா மோப் தண்ணியா இல்லை சோப்பு தூளோ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் கண்டிப்பாக நல்லா துடைச்சிருங்க. மோப் தண்ணி போட்டிங்கன்னா உங்கள் டைல்ஸ் நல்லா பளபளன்னு இருக்கும். நான் எப்போவுமே வீட்டை சுத்தம் பண்ணையில் கிச்சனை எப்போவுமே சுத்தம் பண்ண மாட்டேன். இல்லை கிச்சனை நான் அதுக்குன்னு ஒரு வேலையாக செய்கிறதில்ல, அப்பப்போ செஞ்சுக்கிறது. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நூலாமடை கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். நான் வாரம் நூலாமடை எடுத்துருவேன். இந்த உள்ளுக்கு இருக்கிறதுக்கு மட்டும் நான் மாதத்துக்கு ஒரு தடவை நூலாமடை எடுப்பேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நூலாமடை எடுத்துருங்க. இதை மட்டும் நான் மாதத்துக்கு ஒரு தடவை செய்வேன். ஒரு பக்கமே பாருங்கள் நம்ம எவ்வளோ நூலாமடை இருக்குண்டு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே எதுவும் கம்பி துடைக்காமல் எது இருந்துச்சு அப்படின்னா அப்படி அந்த கீழே உள்ள திண்டு அந்த கம்பியெல்லாம் வச்சு ஈரத்துணி வச்சு துடைச்சிருங்க. துடைச்சிட்டு ரூம்பு கதவுங்க ஃபுல்லாக துடைச்சிருங்க. இது கீழே எனக்கு 3 ரூம்பு இருக்கும். மேலே 3 ரூம்பு இருக்கும் எனக்கு.
4 டாய்லெட் இருக்கும் நம்ம வீட்டில். அப்புறம் சுவிட்ச் பாக்ஸு எல்லாமே துடைச்சிருங்க. துடைச்சிட்டு ஒரு காஞ்ச துணியை வச்சு துடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரேடியாக வேலை முடிஞ்சிடும். சும்மா நம்ம மோப் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கிறோம்ல, கொஞ்சமாக மோப் தண்ணியை ஊற்றி வச்சுக்கிறோங்க. அது துணியை நினச்சி துடைச்சிட்டாலே போதும். அதுவே உங்களுக்கு நல்லா சூப்பராக க்ளீனாக. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அழுக்கு இருக்குது. இதெல்லாம் ஹாலில் உள்ளது, நம்மளுக்கு ரொம்ப அழுக்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம எல்லா துடைக்கிறதுக்கும் இந்த மாதிரி தான் ஒரு சின்ன வழியில் கொஞ்சமாக மோப் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோங்க. துணியை போட்டு ஸ்ப்ரே பண்ணி இப்படி துடைக்கவும் செய்யலாம். ஆனால் என்ன, இந்த பூ உள்ளதுக்கு வந்து துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த உள்ளுக்குள்ளே இடையிலலாம் உள்ள அழுக்கு போகாது. இந்த மாதிரி 2 கம்பாக இருந்துச்சுன்னா ஈஸி. இந்த மாதிரி பூவாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி துணியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி துடைங்க. நல்லா நனைச்சிக்கிட்டு துடைச்சி விடுங்க. அந்த அழுக்கெல்லாம் போயிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து துடைக்க வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுவே குச்சியாக கம்பாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிசைனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நம்மளுக்கு துடைக்கிறது. இப்போ பாருங்கள் பலவலண்டாயிருச்சு. ஓரங்கள்லாம் நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் காலுக்கு கீழே காலையும் துடைச்சி விட்டுட்டு, அதே மாதிரி மேசைக்கு உள்ள காலுகள் ஃபுல்லாக எல்லாத்தையும் துடைச்சிட்டு, உள்ளுக்கு பார்த்திங்கன்னா சரியான நூலாமடை இருக்கும். நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த நூலாமடை என்ன செய்யுங்க, தூசி தட்டுறதை வச்சு நல்லா தட்டி விட்டுருங்க. அடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கண்ணாடி க்ளீன் பண்ணுறோம். க்ளீனரை வச்சு நல்லா அடித்து விட்டுட்டு ஒரு பேப்பரை வச்சு துடைச்சி விட்ருங்க. க்ளீன் ஆயிரும். பிரேமெல்லாம் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு இறுக்கி புழிஞ்சிட்டு துடைச்சி விடுங்க. ரொம்ப ஈரமாக இருந்தால் இன்னொரு தடவை நம்ம காஞ்ச துணியை வச்சு துடைக்கணும். அதனால் இறுக்கி புழிஞ்சிட்டு துடைச்சி விடுங்க. அவ்வளோதான். இப்போ பலபலண்டாயிருச்சு. டைனிங்கில் உள்ள வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ஹாலில் இருக்கிற டைனிங்கில் ஃபேன்லாம் துடைச்சிட்டேன். ஹாலில் இருக்கிற ஃபேனை துடைக்கிறத மட்டும் வீடியோ எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி துணியை வந்து 2ஆக போட்டுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக உங்களுக்கு அழுக்கெல்லாம் நல்லா வந்துடும். உள்பக்கம் வெளிப்பக்கமும் அந்த மாதிரி அப்படியே செஞ்சிங்கன்னா அந்த ஓரம் ஃபுல்லாக வந்துடும். அப்புறம் வெளிப்பக்கத்தை நீங்கள் துடைச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு நாற்காலியோ ஏனியோ போட்டுக்கிட்டு செய்யுங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் செய்ய சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்புறம் நீங்கள் சுவிட்சை தட்டி விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். இப்போ அடுத்து நம்ம செய்கிறது வந்து டிவி இடத்துக்கு வந்துட்டோம். டிவிக்கு மேலே இருக்கிற டைல்ஸு, அந்த ராக்கு எல்லாமே க்ளீன் பண்ணணும். லைட்டாக அந்த மூலைகள், அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா தூசியை தட்டி விடுங்க. டிவி பின்புறம்லாம் அழுக்கு இருக்கும், அதெல்லாம் தட்டி விட்ருங்க. தட்டி விட்டுட்டு உங்களால் கைக்கு எட்டுற தூரத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து ஈர துணியை வச்சு லைட்டாக தொடச்சி விடுங்க. உங்கள் டைல்ஸ்லாம் நல்லா சூப்பராக போயிடும். அப்புறம் டிவிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு துடைங்க. சில டிவிக்கு வந்து தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துக்கிட்டு துடைச்சிருங்க. இப்போ பாருங்கள், அந்த டிவிக்கு மேற்பகுதி, இந்த உள்பகுதியெலாம் அடித்து விட்றணும். இல்லை உள்ளுக்கெல்லாம் நூலாமடை இருக்கும். தூசியை பார்த்திங்களா எவ்வளோ இருக்குன்ட்டு. இதெல்லாம் நல்லா துணி வச்சு துடைச்சிருங்க. முடிஞ்சளவு ஈர துணியை நல்லா இறுக்கி புழிஞ்சிக்கிட்டு துடைங்க. எல்லா இடமும் ரொம்ப தண்ணியாக வச்சுக்கிட்டு துடைக்க வேண்டாம். அப்புறம் வடுவடுவாக போகும். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ அந்த ஃபேனு, அந்த லைட்டெல்லாம் இழுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தூசி இருக்கும். அதெல்லாம் மோப் போட்டுருங்க. இல்லைன்னா வேக்கியம் பண்ணி விட்ருங்க. மாட்டி இருக்கிற ஆயத்துங்க, சாமி படங்க ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியே ஸ்ப்ரே பண்ணி விட்டு பேப்பர் வச்சு துடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பலபலண்டாயிரும். அப்புறம் குட்டி குட்டி மேசைகள் எதுவும் பிள்ளைங்க வச்சு செய்கிற மேசைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் துடைச்சிக்கிறோங்க. எல்லாமே ஈர துணி வச்சு துடைங்க. சோஃபா வந்து எனக்கு வந்து ஒரு ஹாலில் வந்து லெதர் சோஃபா கிடக்கு. இன்னும் இது டிவி கிட்டால் இருக்கிற சோஃபா. இது பழைய சோஃபா. இது மர சோஃபா. இது வந்து 1250 வெள்ளிக்கு நான் வந்து 97 வாங்கினேன். எவ்வளோ நாள் உழைச்சிருக்கு பாருங்கள். ஒரு 3 தடவை மெத்தை மட்டும் மாற்றிட்டு இன்னும் அந்த மரத்தோட மினுமினுப்பே மாறல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் மீன் தொட்டி. இது
மீன் தொட்டிக்கிட்டாலும் நம்ம வந்து கண்ணாடி அந்த கம்பி அந்த மூடி எல்லாமே கண்டிப்பாக தூசியாக இருக்கும். தூசி எப்படி அடிச்சு விட்டாலும் சரி, நம்ம வந்து ஈர துணி வச்சு துடைச்சா தான் அது பளபளன்னு இருக்கும். உள்ளுக்கு இருக்க தண்ணியை வந்து நான் மாற்ற மாட்டேன், வீட்டுக்காரவங்களோட வேலை அது. மீனுக்கு சாப்பாடு போடுறது, மீன் தொட்டி தண்ணி மாற்றுறதெல்லாம் அவங்களோட வேலை, அவங்க பார்த்துக்குருவாங்க. நான் வெளியில் மட்டும் துடைப்பேன். இப்போ நம்ம புக்கோட அலமாரி உள்ளுக்கெல்லாம் அந்தளவு தூசி கிடையாது, சும்மா அடிச்சு விட்டதோடய பளிச்சுட்டு போயிடுச்சு. ஈர துணியெலாம் துடைக்கலை நான் உள்ளுக்கில். வெளியில் கண்ணாடிக்கு நான் துடைக்கலை. கீழே மட்டும் அந்த பலாயலுக்கு அந்த கதவுகளுக்கு மட்டும் லேசாக துடைச்சி விட்றேன். நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு துடைங்க, இல்லைன்னா காஞ்ச துணியை வச்சு துடைச்சிருங்க. சில பலாயலுக்கு வந்து நம்ம தண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதை அப்படி செஞ்சுக்கிறங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு பொருளும் நம்மளுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு, ஓரம் முன்னுக்கு எல்லாம். இப்போ மேலே கண்டிப்பாக தூசி இருக்கும், மேலே நல்லா துடைச்சிருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா காஞ்ச துணியை வச்சு துடைச்சிருங்க. அப்போ தான் நம்மளுக்கு மர ஜாமான் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால் ரொம்ப ஈரமாக வச்சு துடைக்காதீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஊஞ்சல் வந்து மெத்தையெல்லாம் தூக்கி வச்சுட்டு அடித்து விட்டுட்டு ஒரு ஈர துணியை வச்சு துடைச்சிருங்க. துடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுட்டு போயிடும். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த உரம் வந்து அழுக்காக இருந்துச்சுன்னா கலட்டிடுங்க. அந்த பஞ்சு மட்டும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பஞ்சு தலைவாணி மட்டும் ரொம்ப மேலே உள்ளது, இது வந்து ரொம்ப லேசாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கிறோங்க. குடிசு இருந்தாலும் பிச்சு போட்டுருவாங்க. ஈர துணி வச்சு துடைச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த தலைவாணி வந்து நீங்கள் அடிக்கலாம் தப்ப வேண்டியதில்லை. இப்போவாவது நீங்கள் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா தப்புங்க. இப்போ நம்மளோட தாங்காய் நான் வந்து கண்ணாடி போட்டிருக்குறோம் நம்ம வீட்டில். அதுக்கு வந்து கண்ணாடி ஸ்ப்ரே அடிச்சு விட்டு ஒரு பேப்பர் வச்சு துடைச்சிருங்க. இதுவே ஸ்டீல் கம்பியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மோப் தண்ணி நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு அந்த ஈர துணியை வச்சு துடைச்சிங்கன்னா உங்களுக்கு போயிடும். மரமாக இருந்தாலும் அதே மாதிரி தான், ஈர துணியை வச்சு நீங்கள் வந்து துடைச்சி விட்றலாம். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோதான். ஈர துணியை வச்சு துடைச்சாலும் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். என்ன எப்படின்னு பிள்ளைங்க கை வச்சுச்சுன்னா கை அப்படியே படுது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மினுமினுண்டு ஆயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களுடைய புக்கு அல்மாஸா இல்லைன்னா சின்ன ட்ரோவா டிவி ராக்கா உங்களால் இழுக்க முடிஞ்சு அப்படின்னா லேசாக இழுத்துக்கிட்டு மாதத்துக்கு ஒரு தரமாக வேக்கியமாக இல்லை விளக்குமாறு வச்சு கூட்டி விட்டுருங்க. கூட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து நல்லா க்ளீன் ஆயிரும். உங்களுக்கு இழுக்க முடிஞ்சால் மட்டும் செய்யுங்க. அப்புறம் கட்டிலையும் நீங்கள் நல்லா ஈர துணியை வச்சு நல்லா இறுக்கி புழிஞ்சு துடைச்சி விட்டுட்டு பெட்ஷீட்டை மாற்றி விட்ருங்க. அப்புறம் உங்களோட கபோர்டு, உங்களோட துணி வைக்கிற அல்மாஸு எதாக இருந்தாலும் சரி, நல்லா இறுக்கமாக புழிஞ்சிட்டு ஒரு ரொம்ப காஞ்ச துணியை வச்சு லேசாக துடைச்சிருங்க. சில மரங்கள் வந்து சுருக்காக வீணாக போயிடும். இதெல்லாம் பார்க்கத்தான் நல்லா இருக்குது, விலையும் கூட. ஆனால் இதெல்லாம் வந்து ஈர துணி வச்சு துடையக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நான் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு துணியை நினச்சிக்கிட்டு நான் வந்து துடைச்சி விட்டுட்டு காஞ்ச துணியை வச்சு டக்குன்னு துடைச்சிருவேன். அப்புறம் நம்ம டாய்லெட்டு கதவு, அதையும் அப்படித்தான் நம்ம வந்து உள் பக்கமெல்லாம் எல்லாம் கழுவிடுவோம், வெளிப்பக்கம் வந்து நம்ம துடைக்க மாட்டோம். அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யலையே நீங்கள் ஒத்தாப்புலேயே ஈர துணி வச்சு துடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிக்கதவும் உங்களுக்கு சூப்பராயிரும். இப்படித்தான் நம்ம ஒரு வேலையாக செஞ்சால் தான் நம்ம வீடு க்ளீனாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் ஒரு நாளில் செய்யுங்க, இல்லைன்னா 2 நாள் 3 நாள் எடுத்து செய்யுங்க. பெட் கவர்லாம் மாற்றிடுங்க. இது பேரனோட ரூம்பு, எல்லா ரூம்புக்குமே பெட்ஷீட்டு மாற்றியாச்சு. அப்புறம் எல்லா இடத்தையும் கூட்டி அள்ளிடுங்க, அந்த அள்ளுறதையும் கழுவிடுங்க. அப்புறம் கடைசியில் மோப்பு போடணும். மோப்பு தண்ணியை ஊற்றிட்டு வினிகர் கொஞ்சமாக ஊற்றி டைல்ஸை துடைச்சி பாருங்கள். மாதத்துக்கு ஒரு தடவை மோப் போட்டு பாருங்கள், உங்கள் டைல்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும். நான் என்ன மோப் இன்னும் போடலை, எல்லாத்தையும் துடைச்சிட்டோம். இது 4 தடவை தண்ணியை மாற்றி நான் மோப் தண்ணி ஊற்றி வச்சேன். அப்படி வந்து அழுக்க பார்த்தீங்களா, கையோடையே என்ன செய்யுங்க, அதை புழிஞ்சிட்டு சோப்பு தூள் கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக குளோராக்ஸ் போட்டு ஊற வச்சுருங்க. இல்லைன்னா அப்படியே கருப்பாக போயிடும் துணி. கையோடு ஊற வச்சு தப்பி போட்டிங்கன்னா அடுத்த தடவைக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறலாம். கடைசியாக இருக்கிறது நம்ம வந்து வெளியில் கழுவணும். எல்லாத்தையும் கூட்டியாச்சு. நான் இதுக்கு என்னத்தை யூஸ் பண்ணுறேன்னா சோப்பு தூள், அப்புறம் குளோராக்ஸ் போட்டு பழைய மோப்பு ஒன்று வச்சுருப்பேன் வெளியே துடைக்கிறதுக்கு, அதை வச்சு எல்லா இடமும் நல்லா மோப்பு போட்டுருவேன். மோப்பு போட்டு தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரொம்பலாம் சிரமப்பட வேண்டியதில்லை. அழுக்காக இருக்கிற இடத்துக்கு 2 தடவை மோப்பு போடுங்க, சரியாக வந்துடும். நம்ம வாசலை ரொம்ப தேய்தையெல்லாம் தேய்க்க வேண்டியதில்லை. லைட்டாக மோப்பு போட்டு தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா பலபலண்டு போயிடும். அப்புறம் பேலன்ஸ் வந்து நம்ம வந்து ஊஞ்சலுக்குள்ளே அந்த உரையை வந்து ஊற வச்சுருக்குறோம். எவ்வளோ அழுக்குன்னு பார்த்தீங்களா. இதை இப்போ நம்ம கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கால் மீதியை ஊற வைக்கணும். ஏற்கனவே பெட்ஷீட் வந்து மிஷினில் ஓடிக்கிட்டு இருக்குது, அதையும் எடுத்து காய போடணும். அதோட கழுவிட்டு மிஷினில் வந்து ஒரு 5 நிமிஷம் காய வைக்கிற இதை மட்டும் தட்டி விட்டு காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுருக்காக வந்து காஞ்சிரும். அதுக்கு தான் காய வச்சு போட்டுருங்க. பெண்களுக்கு டெய்லி வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வீட்டில் இருக்கிறது தான் பேரும், டெய்லி நம்ம வேலை தான் பார்க்குறோம். நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும். அதனால தான் நம்ம செய்கிறோம். எல்லா வேலையும் நம்ம வீடு க்ளீனாக இருக்கணும்னா நம்ம வேலை தான் செய்யணும். இப்போ நம்ம வந்து ஊஞ்சலுக்குள்ள கவர் வந்து காஞ்சிருச்சு. அந்த மெத்தையை எடுத்து கரெக்டாக வச்சுருங்க. அந்த தலைவாணிக்கு மேலே உள்ள உள் கவர் பார்த்திங்களா எவ்வளோ லேஸாக இருக்குன்னா, ஆனால் வந்து வெளி கவர் அந்த ரெட் கலர் கவர் வந்து நல்லா தடிமனாக நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.